எந்த ஒரு ரசிகன் நான் பெரிய பணக்காரன் ஆகிட்டேன், கோடீஸ்வரன் ஆகியிருக்கேன், ஓரளவுக்கு நான் வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கேன், தொழிலை உருவாக்கியிருக்கேன், இல்லை விஜய் மூலமாக தொழிலை நாங்கள் வளர்ச்சி அடைய வச்சுருக்கேன், ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். நீ போஸ்டர் ஓட்டு நீங்கள் ஒரு மேனேஜராக இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ சேலத்தில் திரு விஜய் அவர்கள் போயிருக்காருன்னா என்ன சொல்லுவீங்க அங்கே உள்ள ரசிகர்களுக்கு? ஏய் தளபதி விஜய் அவர்கள் வராரு, ஃப்ளெக்ஸு கட்டு, அவ்வளோ பேனர் இருக்கணும்னு. நீங்களும் அவங்கள வேலை வாங்கினவங்க தானே. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விஜய்க்கு மிக கடினமாக உழைச்சோம். அந்த கஷ்டங்களை இனி ஒரு காலத்தில் யாரும் பட முடியாது. நிலவை ரசிக்க தான் முடியும். அது தேய்பிராயிடம் கடைசியில் அமாவாசை ஆகிடும். அந்த அமாவாசை கூட நீங்கள் பயணப்பட்டுறாதீங்க. ஒரு நடிகன் எந்த ஒரு ரசிகனையோ ஒரு தொண்டனையோ வாழ வச்சதாக சரித்திரம் கிடையாது. ஏன் சார் விஜய் அவர்கள் கூட இருக்கும்போது முழு நிலவும் பௌர்ணமிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாமையா இருந்துச்சு? வருங்காலத்தில் ரசிகனாகவே செத்துறக்கூடாது. அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவனும் வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி பாதை பண்ணாமல் சிந்திக்கணும். ஒரு ஒர்க் ஷாப் கடை வச்சிருக்கிறவங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க கோயம்புத்தூரில். ஆமாம். ஒரு ஆட்டோ டிரைவர் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. சரி, இதில் என்ன மாற்றம் வரணுன்றீங்க? எந்த ஒரு ரசிகன் நான் பெரிய பணக்காரன் ஆகிட்டேன், கோடீஸ்வரன் ஆகியிருக்கேன், ஓரளவுக்கு நான் வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கேன், தொழிலை உருவாக்கியிருக்கேன், இல்லை விஜய் மூலமாக தொழிலை நாங்கள் வளர்ச்சி அடைய வச்சுருக்கேன், ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அவர் நடிகர் சார். நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் வேலை பார்த்தேன், எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அவர் ஒரு நடிகர், நான் ஒரு வேலையாள் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பயணிக்கிறீங்க. அதே மாதிரி அவர் ஒரு நடிகர், இவங்க ஒரு ரசிகர். அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க தான் பார்க்கணும். சட்டை போட்டு இது பண்ணி பாலாபிஷேகம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி அங்கே போய் தேட்டரில் போய் இது பண்ணி அவன் வாழ்க்கையை சிதைஞ்சு அப்படி இப்படி போய் அதுக்காக சட்டை போட்டு இப்படி போயிட்டு இருந்தோம்னா அவனுடைய தொழில் பற்றியோ அவனுடைய குடும்பத்தை பற்றியோ யோசிக்க முடியாது சார். நீ போஸ்டர் ஓட்டு நீங்கள் ஒரு மேனேஜராக இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ சேலத்தில் திரு விஜய் அவர்கள் போயிருக்காருன்னா என்ன சொல்லுவீங்க அங்கே உள்ள ரசிகர்களுக்கு? ஏய் தளபதி விஜய் அவர்கள் வராரு, ஃப்ளெக்ஸு கட்டு, அவ்வளோ பேனர் இருக்கணும்னு. நீங்களும் அவங்கள வேலை வாங்கினவங்க தானே. அதெல்லாம் நீங்கள் பண்ணவங்க. இங்கே இருக்கும்போது பண்ணும்போது நல்லா இருக்கு, வெளியே வந்ததுக்கப்புறம் பண்ண நல்லா இல்லைன்னா அவங்க என்ன கண்டுக்கல சார். குஷி ஆனந்த் இருக்கிறாரு, ஒரு ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு வந்தவர், ஒரு லாட்ரி சீட்டு வருமானம் நிறைய பணம் இருக்குன்னு உடனே அவரை கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. விஜய்கிட்ட இல்லாத பணமா? ஆனால் அவரை கூப்பிட்டு வச்சிருக்காரு. எதுக்கு? என்ன காரணம்? அவர்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு? டிஎம்கேல இருக்கும்போது என்ன குவாலிட்டி இருந்துச்சு? யாருக்கு? ஆதவ அர்ஜுனாக்கு. இன்னைக்கு நீ உள்ள கூப்பிடுறா இல்லையா, அவர் என்ன சாதிச்சிட்டாரு நீங்க கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு மாற்றத்தை உருவாக்க ஒரே சாதிக்கு திமுகல 10 வருடங்களா பயணித்திருக்காரு. அதான் சார், நீங்க விடுதலை சிறுத்தை கட்சியில திராவிட அந்த தகுதி போதாதா? திராவிட கழகத்தில் இல்லாத ஒரு அரசியலை நாங்க மாற்று அரசியலை செய்வோம்னு சொன்னீங்க. குடும்ப அரசியல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அப்பாவே அரசியலுக்குள்ள விடணும். அந்த காரணமே கிடையாது. சரி, அதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கும்? நீங்க கூடயே இருந்தவங்க என்ன இந்த கூட்டம் அவங்க அப்பாவே உள்ள விடாமல் இருக்கும்போது என்ன எப்படி உள்ள விடுவாங்க? பெத்த தகப்பனையே பிரித்தாலும் சூழ்ச்சி செய்யும் போது எஸ்சிஎஸ்சி அவர்கள் உள்ள வராததுக்கு இவர்கள் தான் காரணம். இந்த புலி படம் தயாரிச்சதுல தான் முதல்ல பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதுல என்ன சார் பிரச்சனை? ரிலீஸுக்கு முந்தின நாள் ரைடு வந்தால் எப்படி இருக்கும்? நாளைக்கு ரிலீஸ்னா இந்த நேரமெல்லாம் ரைடில் இருக்கேன். எல்லாமே உங்கள் கூட இருந்தவங்க தான் சார். ஒரு 3-4 பேர் உங்கள் கூட இருக்காங்க. அவங்க தான் பெட்டிஷன் தந்து எங்களை போட்டு இது பண்ணது. இன்னும் தப்பு திரு விஜய் மேல இல்லை, கூட இருக்கிறவங்க தானே. கூட இந்த சதிகாரங்களால் திட்டமிட்டு இது நடக்குது. ஒதுக்கப்படுறோம். எவ்வளோ லாஸ் சார்? பெரிய லாஸுங்கிறத பற்றியே நான் சொல்லலை சார். ஆனால் டிஸ்டன்ஸ் ஆக்கி என்ன வெளியே தூர ஒதுக்கி வைக்காம பாருங்க, அந்த மனவேதனை என்னால் தாங்க முடியல. ஒரே காரணம் அதுதான் சார். அவரும் எஸ்எஸ்சி அவர்களும் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறது உண்மைதான். அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்தோடனே அதுக்கு புசியானது மாதிரி உள்ளவங்களா சார் கிடைச்சாங்க. ஏய் மரத்தில் யாராத, கரண்ட் கம்பில் நிற்காத, அடிபட்டுறோம், இது சொல்றதுக்கு ஒரு புசியானது தேவையில்லை. சிஎம் சார், சிஎம் அங்கிள் அப்படிங்கிற அந்த தோரணை திமுகவை இவ்வளோ கடுமையாக விமர்சிக்கிறதுக்கான காரணம் நீங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய பவர்லான பொறுப்பில் இருக்கீங்க சார். அப்போ அந்த அங்கிள்னு கூப்பிட்டது ஒரு நக்கலுக்காக உங்களுடைய கேரக்டர்லேருந்து மாறுறீங்க. என் பையன் யார் கூடாலேயே சிக்கிறக்கூடாதுன்னு அவருக்கே அந்த ஆதங்கம் உண்டு. தவறானவர்கிட்ட மாட்டிக்கிட்டு என் பையன் வாழ்க்கை போயிடக்கூடாதுங்கிற வருத்தம் அவருக்கு ரொம்ப இருக்குது. இந்த மாதிரி பேட்டிகள் மூலமாக பல இடங்களில் பார்க்கும்போது செல்வகுமார் இதை சொல்கிறாரு, ஏன் சொல்கிறாருன்னு அவர் மனசுக்குள்ளே போய் குத்தணும். ஒரு அலிபாபாவும் 18 திருடர்களுங்கிற மாதிரி அவங்க ஒரு சதி திட்டங்கள் நடக்குது. அந்த சதி திட்டத்தில் நான் நேசித்த ஒரு தலைவன், நான் நேசித்த ஒரு ஹீரோ அவர் மாட்டிக்கிறக்கூடாது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு, செக்ஷுவல் டிசேபிலிட்டி இவரான. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு 30 வருட சினிமா வாழ்க்கை, 10 வருடமாக அரசியல் வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப பரபரப்பாகவே இயங்கிட்டு இருப்பீங்க. எதுலனாலுமே அதில் ஒரு லூஸ் கொடுக்கவே மாட்டீங்க. சினிமாலேயும் நம்ம பார்த்துருக்கோம், அரசியல்லையும் பார்த்துருக்கோம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த திடீர் அப்படி டிஎம்கேல சேரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அதான் நீங்கள் சொன்னீங்களா பரபரப்பாக எங்கிற ஆள் சார்.
விஜய் சார்கிட்ட நான் வந்து சேரும்போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எம்ஐடியில் தான் சுற்றிட்டு திருவேன், பைக்கில் தான். திருவொற்றியூர்லேருந்து வருவேன் சார். காலையில் 5 மணிக்கெலாம் எழுப்பி இங்கேருந்து அப்படி பரபரப்பாக இருந்து வேலை பார்க்குறவன், சினிமாவில் ஏதாவது செய்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறவன். இன்னைக்கு வந்து அவர்கிட்ட கொஞ்சம் அந்த புலி படத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன இது வந்தோன்னா கலப்பை மக்கள் இயக்கம்னுட்டு ஒன்று தொடங்கினேன். பரபரப்பாக அதுவும் பாருங்கள், கிட்டத்தட்ட எனக்கு அதில் பயங்கர விஜய்க்கு எப்படி கடினமாக உழைத்தோமோ, அவர் வளர்ச்சிக்கு இப்போ அவருடைய கட்டமைப்பை வளர்க்கறதுக்காக மிக கடினமாக உழைச்சோம். அவர் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிறத வர பெரிய இடத்துக்கு வரத நம்ம உழைச்சோம். அதுக்கு நிறைய பின்னால் இந்த கஷ்டப்பட்ட கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த கஷ்டங்களை இனி ஒரு காலத்தில் யாரும் பட முடியாது. எங்களுடைய இளமை பருவங்களுக்கு அதில் தான் முடித்தோம். அதுக்கப்புறம் அந்த புலி படத்தினால ஒரு சின்ன இது வந்தோன்னா நானாகவே இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு, விஜய் கூட இருந்தால் அதுதான் செய்தோம். அவரை வச்சுட்டு செய்தோம். இந்த மக்களுக்கு நம்ம தென் மாவட்டங்களை ஏதாவது பண்ணணும்னு நினச்சி கலப்பை மக்கள் இயக்கம் ஒன்று தொடங்கி விவசாய பெருமக்களுக்கு, குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்காக கலையரங்குகள் கிட்டத்தட்ட 30-40 கட்டி கொடுத்துட்டோம். கலையரங்கங்கள், வகுப்பறைகள், விளையாட்டு திடல்கள், அது அந்த மாதிரி இதிலேயே என்னுடைய பயணங்கள் போனது பிறகு நமக்கு இன்னும் அதை எக்ஸ்பாண்ட் பண்ணணும். இப்போ விரிவுபடுத்தினா ஏதாவது ஒரு பெரிய கட்சிகளோ அரசு மூலமாக அதிகாரங்களோ இருந்தால் இன்னும் அதிகப்படுத்தலாமே, நல்லா பண்ணலாமேன்னு சொல்லும்போது தான் நிறைய பேர் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. யார் கூட இணைஞ்சா கரெக்டாக இருக்கும்போது, அப்போ நமக்கு இன்னைக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு கட்டமைப்பு இருக்குது. திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கட்டமைப்பு மூலமாக இன்னும் மக்களுக்கு அதிகமாக செய்யலாமே, என் மக்களுக்கு ஏதாவது செய்துட்டு போயிடணும். நான் ஒரு ஆள் தனியாள் உழைக்கிற உழைப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட 10% செய்தோம்னா இன்னொரு விதமாக அரசு மூலமாக கிடைச்சா இன்னும் அதிகமாக பண்ணலாமேங்கிறதுக்காக தான் திமுகவில் போய் நம்ம சேர்ந்தா இன்னும் நமக்கு அதிகமாக பண்ணலாமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் போய் சேர்த்துருக்குறேன். ஓகே சார். இப்போ உங்களுக்கு தென் மாவட்டங்களில் ஒரு பரிச்சயமான முகம் நீங்கள். இப்போ சினிமா சர்க்கிளில் அப்படி பார்த்தோன்னா நம்ம சாலிகிராமம், கோடம்பாக்கம் சர்க்கிளில் ஒரு பரிச்சயமான முகம். இனிமேல் இப்போ டிஎம்கேல இணைஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் உங்கள் அரசியல் பயணம் இருக்கும். எப்படி அதை இது பண்ணுவீங்க? ஒரு நல்ல விதைகளை விதைக்கிறதுக்கு ஒரு 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 இடம், ஒரு போக்குவரத்துக்கு ஒரு இடம் என்னென்னா அந்த போக்குவரத்துக்குள்ள இடமா தான் நான் திமுகவை நினைக்கிறேன் சார். குறிப்பாக நான் தென் மாவட்டங்களை தான் அதிகமாக பண்ணுவேன். சென்னையிலேருந்து நமக்கு ஒரு வேடந்தாங்கல்லாம் இருந்தது சென்னை தான். இருந்தாலும் தென் மாவட்ட மக்கள், நான் பிறந்து வளர்ந்தது அங்கனால அந்த பகுதியில் குறிப்பிட்ட ஒரு இடங்களில் தான் அதிகமாக பண்ண முடியும், நல்லது பண்ண முடியும். கொஞ்சம் இடத்துக்கு பண்ணாலும் அந்த இடத்துல நல்லது பண்ணியிருக்கான்னு பேர் எடுக்கணும் சார், முத்திரை பதிக்கணும். அப்போ எனக்கு தென் மாவட்டங்களில் அதிகமாக பண்ணணும்னு ஆசை இருக்குது. சென்னையை ஒரு தலைமையிடமாக கொண்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் நல்லா அவர் கூப்பிட்டு நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், உங்களை பற்றி எல்லா புள்ளிவர்களையும் நான் பார்த்துருக்குறேன், நல்ல வேலை பார்த்துருக்கீங்க, ஒரு தனிநபராக கடினமான உழைப்பை போட்டிருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு ஸ்பேஸ் நாங்கள் கொடுப்போம், இங்கே இது மூலமாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் இன்னைக்கு ரொம்ப பாராட்டியிருக்காரு. அந்த ஒரு தன்னம்பிக்கையோட அதிகமாக இன்னும் ஒரு 100 மடங்கு வேகத்தோடு ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு அந்த ஆசை இருக்குது. நிச்சயமாக பெருசாக செய்வோம் சார். இப்போ தென் மாவட்டங்கள் அப்படிங்கிற அதில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றீங்க. அப்படிங்கிறப்ப அங்கே ஜாதிய கட்டமைப்பு அதிகம். அப்படிங்கிறப்ப இப்போ ஆல்ரெடி கோலோச்சி நிற்கிது திமுக அரசு அப்படிங்கிறதுல, இதில் மேலும் பங்களிப்பு, என்ன பங்களிப்பு உங்களால் கொடுக்க முடியும்? அதான் நான் சொல்கிறேன்ல சார், என்னுடைய பயணமே வேறு சார். இந்த ஜாதி மதத்துக்குள்ளே என்னுடைய பயணமே ஒரு 0.0% கூட இருக்காது. மக்களுக்கு தெரியும் அவர் ஒரு தனி பிறவி அப்படின்ட்டு. என்னுடைய இது வந்து இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும். ஸ்கூல் இல்லாத இடத்துல நிறைய அரசு பள்ளிகள் பார்த்திங்கன்னா வகுப்பறைகள் இருக்காது. அந்த வகுப்பறைகளை கட்டி கொடுக்கணும். அவங்களுக்கு நல்ல விளையாட்டு பயிற்சிகள் கொடுத்து நல்ல விளையாட்டு திடல் இருக்குது, அதை பண்ணி கொடுக்கணும். கலைகளையும் அவங்களுடைய நடனம் போட்டி, பேச்சு போட்டி இதெல்லாம் வளர்க்குறதுக்கு சில இடங்களில் கலையரங்குகள் இல்லாமல் இருக்குது. இன்னும் கிராமப்புறங்களில் ரிமோட் ஏரியாக்கள்லாம் இல்லை, மலை கிராமங்கள்லாம் இல்லை, அதை பண்ணி கொடுக்கணும். அங்கே தண்ணி வசதி இல்லாத இடத்துல தண்ணி பண்ணி கொடுக்கணும். இந்த ரூட்டுக்குள்ளே தான் ஒரு வேற ஒரு மாற்று பயணம் இருக்குது சார். எனக்கு நிறைய அரசியல்வாதிகள் சவால் விடுவான், நரம்பு படைக்க பேசுவான், கண்டனம் பண்ணுவான், போராட்டம் நடத்தும். எனக்கு அந்த இதிலெல்லாம் உடன்பாடே கிடையாது சார். அது ஏதோ பொதுவாக எல்லாத்துக்காகவும் போராடுறது, சண்டை போடுறது, அது இருக்கட்டும். நம்ம திரு சீமான் அவர்கள் மாதிரி சொல்கிறீங்களா? தென் மாவட்டம் சீமான் அவர் என் நண்பர், அவரை சொன்னோம்னா தப்பாக ஆகிடும். பொதுவாக சொல்கிறேன். அதாவது கண்டனங்கள்லேயும் போராட்டங்கள்லேயும் உண்ணாவிரதங்களையும் நம்ம வாழ்க்கையை தொலைக்கக்கூடாது, செயல்படுத்துவோம். உலகத்திலே ஒரு உயர்ந்த சொல் எதுன்னா செயல் தான் சார். செய்து காட்டணும். நான் எத்தனை கல்யாணம், எத்தனை கலையரங்கம் கட்டியிருக்கேன்னு நீங்கள் போனீங்களா என் கல்வெட்டுகள் சொல்லும் சார். இப்போவுமே சொல்லும். வகுப்பறைகளை எத்தனை கட்டியிருக்கேன்னு சொல்லும் சார். எத்தனை இடத்துக்கு விளையாட்டு திடல் கட்டியிருக்கேன்னு சொல்லணும். இது வந்து பல மடங்கு ஆகணும் சார். அவங்கள நல்வழிப்படுத்தணும் சார், போதனைப்படுத்தணும் சார். சினிமாவில் போய் மாட்டிக்கிடாதீங்க. சினிமாங்கிறது ஒரு மாயை. இப்போ கூட இன்னைக்கு கூட அதான் சொன்ன, அது நிலவு, எட்டாத நிலவை ரசிக்க தான் முடியும். அது தேய்பிராய இடம், கடைசியில் அமாவாசை ஆகிடும். அந்த அமாவாசை கூட நீங்கள் பயணப்பட்டுறாதீங்க. அது என்றைக்குமே
ஒரு நடிகன் எந்த ஒரு ரசிகனையோ ஒரு தொண்டனையோ வாழ வச்சதாக சரித்திரம் கிடையாது. ஏன் சார் விஜய் அவர்கள் கூட இருக்கும்போது முழு நிலவு பௌர்ணமிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாமையா இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் இப்போ இடையில போய் ஜாயின் பண்ணியிருந்தா பரவாயில்ல, 30 வருடங்களா இருந்திருக்கேன் சார். ஸ்டார்ட் ஆஃப் லைஃப்ல இருந்து இருந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்ப அப்போ நீங்கள் முழு நிலவாக தானே பார்த்துருக்கீங்க. அவர் முழு நிலவு சூரியன்கிறது அப்போ நான் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அப்போ அவர்கிட்ட வேலை பார்த்தேன். ஒரு வேலை பார்த்தவரை குறை சொல்லி பேச முடியாது. அன்னைக்கு இருந்த மனப்பக்குவம், என்னுடைய மெச்சூரிட்டி இருக்குல்லையா, அதுக்கு நான் அவர் கூட நல்ல உண்மையாக வேலை பார்த்தோம், அவரை நல்ல இடத்துக்கு கொண்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு ஒரு தவறானவர்கள்லாம் உள்ளே வரும்போது அங்கே நிறைய தப்பு நடக்குது இல்லையா? அன்னைக்கான ஒரு தேவை விஜய் அவர்கள்கிட்ட தேவைப்படுதுங்கிறதுக்காக நீங்கள் அவங்க கூட இருந்ததா? இப்போ இன்னைக்கு தேவை டிஎம்கேயோட தேவைங்கிற மாதிரி இதெல்லாம் இருக்கு. அதுக்கு அப்போ தேவைக்காக நம்ம மாறுறோம்ல. இல்லை, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சார். அன்னைக்கு நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் சார். எனக்கு ஒரு அடையாளம் தேவைக்காக ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன். என்னுடைய உண்மைத்தன்மையை அவங்களே சொல்லியிருக்காங்க பல மேடைகளில், எங்களுக்கு உண்மையாக வேலை பார்த்துருக்காரு, செய்திருக்காரு. ஆனால் ஒரு தோல்வி வந்த பிறகு அவங்களால் நான் தான் விலைக்கு வைக்கப்பட்டேன், நானாக போகல. இன்றைக்கி ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு நான் பட்ட அவமானங்கள், இந்த ரசிகர்களுக்கு இன்னைக்கு படுற கஷ்டங்கள், இந்த ரசிகர்கள் யாருமே முன்னுக்கு வர முடியலைங்கிற ஒரு ஏக்கங்கள் இன்னைக்கு தான் எனக்கே புரியுது. இது தவறு இல்லை, தவறான பாதைகளை நம்ம போயிட்டுருக்கோம், கொண்டு போயிட்டுருக்கோம். இன்னொரு அப்பா அம்மா ஒரு பிள்ளைகளை இதுக்காக பெற்று விட்றாங்க. அந்த பிள்ளைகள்லாம் இப்படி போய், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு தென் மாவட்டத்திலேருந்து ஒரு பையன் கந்து வெட்டிக்கு வாங்கிட்டு வந்து மதுரைக்கு மாநாட்டுக்கு போயிருக்கான். 25,000 ரூபா வாங்கிட்டு போயிட்டு அதில் 13,000 ரூபா வட்டிக்கு போயிடுச்சு. அவன் வாங்கிட்டு போன பணத்தை வச்சு செலவழிச்சிட்டான். அந்த பணத்தை கட்ட முடியாதுனால அந்த ஒர்க் ஷாப்பையே கூட்டிகிட்டு எந்தால போனானே தெரியாது. அதுக்கு தான் சார் அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுத்துருக்கு, பதவிகள் கொடுத்துருக்காங்க, எல்லா ரசிகர்களுக்கும் கொடுத்துருக்கு. எத்தனை ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க? இப்படி நான் என்ன சொல்கிறேன்னா சார், எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, எல்லாத்துக்கும் கொடுக்கவும் செய்யவில்லை. பல ரசிகர்கள் எங்களுக்கு வாய்ப்புகள் தரல, அது தரல, இது தரலான்னு சொல்லி வருத்தத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்கல, முறையான அவங்களுக்கு ஒரு பதவிகள் கொடுக்கல, நிறைய பேர் பணம் வாங்கிட்டு போட்டிருக்காங்க. எல்லாமே நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்க தானே செய்கிறீங்க. நான் அந்த செக்ஷனுக்கு வரல சார். வருங்காலத்தில் ரசிகனாகவே செத்துறக்கூடாது. அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவனும் வளர்ச்சி அடையணும், வளர்ச்சி பாதை பண்ண அவன் சிந்திக்கணும். ஒரு ஒர்க் ஷாப் கடை வச்சிருக்கிறவங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க கோயம்புத்தூரில். ஆமாம். ஒரு ஆட்டோ டிரைவர் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. சரி, இதில் என்ன மாற்றம் வரணுன்றீங்க? இப்போ நேர் ஆப்போசிட்டாக இப்போ நீங்கள் திமுக இணைஞ்சிருக்கீங்க, அங்கே உள்ள மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ பேர் இருக்காங்க சார். சாதாரண சாமானியர்கள் பலர் இருக்காங்க சார். அந்த இடத்துல இருந்து பலர் வளர்ந்துருக்காங்க. எல்லாரும் பேரையும் எனக்கு சொல்ல முடியாது, சொல்லலாம் டைம் ஆகாது, டைம் நிறைய ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க 2 வருஷத்துக்கு கொடுத்து நிறைய பேர் எந்த அளவுக்கு அவங்க கட்டமைப்பு வளர்த்துருக்காங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். தான் சார் வளருவாங்க. 2 வருஷம் தான் ஆகுது. இத்தனை வருஷம் ரசிகங்கிறது 75 வருடம் இருக்கட்டும் சார். 2 வருஷம் தான் சார். நான் சொல்றது ரசிகனாக இருந்து கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். அவர் வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு, 25 வருஷத்துக்கு மேலே ஆகியாச்சு. எந்த ஒரு ரசிகன் நான் பெரிய பணக்காரன் ஆகிட்டேன், கோடீஸ்வரன் ஆகியிருக்கேன், ஓரளவுக்கு நான் வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கேன், தொழிலை உருவாக்கியிருக்கேன், இல்லை விஜய் மூலமாக தொழிலை நாங்கள் வளர்ச்சி அடைய வச்சுருக்கேன், ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அவர் நடிகர் சார். நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் வேலை பார்த்தேன், எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அவர் ஒரு நடிகர், நான் ஒரு வேலையாள் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பயணிக்கிறீங்க. அதே மாதிரி அவர் ஒரு நடிகர், இவங்க ஒரு ரசிகர். அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க தான் பார்க்கணும். இப்போ அரசியலுக்கு வந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப இனிமேல் அவங்க பொது வாழ்க்கையில் வரும்போது தன்னுடைய வேலைகள்லாம் கம்மியாகும். அப்படிங்கிறப்ப தானே விஜய் அவர்கள் அவங்கள பார்க்க முடியும். நீங்கள் சொல்கிறதுல நான் என்ன முரண்படுறேன்னா, ஒரு ரசிகனாகவே இருந்து அவனுடைய ஒரு வயது கிட்டத்தட்ட 50 வயசுனா 15 வயசு இப்போ 20 வயசில் படிக்கிறான். திரும்ப வந்து ஒரு ரசிகன், ஒரு நடிகனுக்கு ரசிகனாக போது 15-20 வருஷம் அவன் கட் அவுட் வச்சு சண்டை போட்டு இது பண்ணி பாலாபிஷேகம் போய் கும்பாபிஷேகம் பண்ணி அங்கே போய் தேட்டரில் போய் இது பண்ணி அவன் வாழ்க்கையை சிதைஞ்சு அப்படி இப்படி போய் அதுக்காக சண்டை போட்டு இப்படி போயிட்டு இருந்தோம்னா அவனுடைய தொழில் பற்றியோ அவனுடைய குடும்பத்தை பற்றியோ யோசிக்க முடியாது சார். இதுக்கெல்லாம் தான் சார் நீங்கள் ஒரு இப்போ கொஞ்சம் 25 வருஷமாக நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தீங்க. அதே ரசிகர்களுக்கு தான் நீங்கள் ஆதரவு தெரிவிச்சு. நான் செய்தது நீ போஸ்டர் ஓட்டு நீங்கள் ஒரு மேனேஜராக இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ சேலத்தில் திரு விஜய் அவர்கள் போயிருக்காருன்னா என்ன சொல்லுவீங்க அங்கே உள்ள ரசிகர்களுக்கு? ஏய் தளபதி விஜய் அவர்கள் வராரு, ஃப்ளெக்ஸு கட்டு, அவ்வளோ பேனர் இருக்கணும்னு. நீங்களும் அவங்கள வேலை வாங்கினவங்க தானே, ஏன்னா நீங்கள் உதவியாளர் மேனேஜராக இருந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்ப உங்களோட டியூட்டி தானே அது. கரெக்ட். அதெல்லாம் நீங்கள் பண்ணவங்க. இங்கே இருக்கும்போது பண்ணும்போது நல்லா இருக்கு, வெளியே வந்ததுக்கப்புறம் பண்ண நல்லா இல்லைன்னா திரும்பவும் அதை தான் பக்குவமாக என்ன சொல்கிறேன்னா, நான் செய்தது உண்மைதான். ரசிகர்கள் அந்த வேகம் வந்து என் தலைவன் வளரணும், என் நடிகன் வளரணும். அன்றைக்கி நானும் பக்குவம் இல்லாமல் தான் நடந்திருக்கேன். அதை தான் உண்மையை ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஒரு குடும்பம் வீணாக்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தலைவனுடைய ஒரு நாளைக்கு தலைவனாக இருந்த குடும்பத்தை வழிநடத்துகிறவன் வந்து திசை மாறி போகிறான். தவறி விடக்கூடாது, ஒரு தவறிய ஆடுகளாக போயிடக்கூடாது. அவன் இதை பற்றி விவாதம் பண்ணி தற்குறிகளாக ஆகி விடக்கூடாது. அவன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கணும். ஓகே சார், இப்போ 30 வருடங்களாக கூட இருக்கீங்கல்ல, நீங்கள் அதை செய்யலாம்ல, எனக்கு சொல்லலாம்ல. இப்போ சொல்லிட்டு அதான சொல்கிறேன். இப்போ இல்லை எல்லா இடத்துலையும் இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ தான் எனக்கே பக்குவம் வந்திருக்கு. நீங்கள் சொல்லலாம், கூட இருந்து சொல்லலாம் சார். ஏன் விலைக்கு வரணும்னு என்ன யார் என்ன நானா விலைக்கு வந்தேங்கிறீங்க?
நான் விலைக்கு வரல. அவங்க தான் விளக்குனாங்க. அவங்க என்ன கண்டுக்கல சார். இப்போ ஒரு 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 புஷி ஆனந்த் இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஒரு ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு வந்தவர், ஒரு லாட்ரி சீட்டு வருமானம் நிறைய பணம் இருக்குன்னு உடனே அவரை கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. ஏன் விஜய்கிட்ட இல்லாத பணமா? ஆனால் அவரை கூப்பிட்டு வச்சிருக்காரு. எதுக்கு? என்ன காரணம்? அவர்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு? என்ன பெரிய குவாலிட்டி? என்ன சாதிச்சிட்டாரு? டிஎம்கேல இருக்கும்போது என்ன குவாலிட்டி இருந்துச்சு யாருக்கு? ஆதவ அர்ஜுனாக்கு. இல்லை, அதான் சொல்கிறேன். கூட வச்சிருந்தாங்களா சார்? அதான் அவங்ககிட்ட குவாலிட்டி இருந்ததோ இல்லையோ, இன்னைக்கு நீ உள்ள கூப்பிடுறா இல்லையா, அவர் என்ன சாதிச்சிட்டாரு நீ கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. நீங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்குற. ஒரே சாதிப்பு திமுகவில் 10 வருடங்களா பயணித்திருக்காரு. அதான் சார், நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில திராவிட அந்த தகுதி போதாதா விஜய்? நான் சொல்றது என்னன்னா, நீங்க திராவிட கட்சிக்கு மாற்றாக நான் அரசியல் பண்ணுவேன்னு சொன்னீங்க. நீங்க அதே அங்க திராவிட கழகத்தில் இருந்தவர், அதே இவர் அதிமுகவில் இருந்தவர் செங்கோட்டையன், இன்னும் இவர் வந்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத், பல கட்சிகள் இருந்து வந்த ஒரு இது எல்லாமே ஒரு நிர்மல்குமார் பல கட்சிகள் இருந்தவர். இப்போ நீங்க பாருங்க, ஒரு அதுல யாராவது ஒரு பெரிய ஒரு முக்கிய பதவிகள் என்ன சொன்னீங்க ஆரம்பத்தில்? நமது ரசிகர் மன்றத்துக்காக உழைத்தவர்கள், போஸ்டர் ஒட்டினவங்க, அவங்க கும்பாபிஷேகம் பண்ணவங்க, அவங்க தான் இருப்பாங்கன்னு பொதுச் செயலாளர் பேசினாரா பேசலையா? ஆனால் இதில் யாராவது ஒரு ஆள் அதில் இருக்காங்களா? இதில் முரண்பட்டு தான் நீங்கள் அங்கே முரண்படுது சார். எனக்கு முரண்படுது. அப்படின்னா ஏன் சார் திமுகவில் முரண்படலை? இத்தனை மினிஸ்டர் இருக்காங்கல்ல சார், 30 மினிஸ்டரில் 15 மினிஸ்டர் கிட்டத்தட்ட மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க சார். அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு தான் சார் மினிஸ்டர், முக்கியமான மினிஸ்டர்ஸ்லாம் அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. முத்துசாமியிலேருந்து எல்லாருமே, ஏவா வேலு வரைக்கும் எல்லாருமே அதிமுகலேருந்து வந்தவங்க தான் சார். அப்படிங்கிறப்ப பல கட்சிகள்லேருந்து மாறி வரவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இது என்னமோ இப்போ உள்ள பண்பாடு கிடையாது, அரசியல் மூலமாக இருக்க தானே செய்யுது. சரி, திமுகவில் அதை சொல்லலையே, நீங்கள் அதை சொன்னீங்க. திராவிட கழகத்துக்கு ஒரு மாற்றான நான் தான் இந்த நாட்டை மாற்றுவேன், நான் புதுசாக கொண்டு வரேன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, திறமையாளர்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் திமுகவும் சொல்கிறாங்க, அண்ணா திமுகவும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் மாற்று அரசியலை கொண்டு வருவனால தான் உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. ஆனால் நீங்கள் மாற்று அரசியத்தை செய்யலை, அதுக்காக தான் சொல்கிறோம். நீங்கள் அதை தான் சொன்னீங்க, அவங்க அதை சொல்லலையே. நாங்கள் திறமையாளர்களோ எங்கே இருந்தாலும் நாங்கள் அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்குறாங்க. 2 கட்சியிலையும் கொடுக்குறாங்க, ஒரு கட்சியில் இல்லை. அதிமுகவிலும் எப்படி கொடுக்குறாங்க, திமுகவில் உள்ளவங்களும் அதிமுக எடுத்துக்கிடுவாங்க, அதிமுக உள்ளவங்களும் திமுக எடுத்துக்கிடுவாங்க. இது பல காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு மாற்று அரசியல் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அது திராவிட கழகத்தில் இல்லாத ஒரு அரசியலை நாங்கள் ஒரு மாற்று அரசியலை செய்வோம்னு சொன்னீங்க. அதே மாற்று அரசியல் குடும்ப அரசியலை கொண்டு வர மாட்டோன்ட்டு அவங்க அப்பாவே அரசியலை விட்டு ஒதுக்கினவர் தெரிவிச்சு. அது அப்படி கிடையாது, அது நீங்கள் தெரியாமல் சொல்கிறது. அது வேற முரண்பட்ட கருத்துக்கள், அவங்களுக்குள்ள குடும்ப கருத்துப்பாடு வேறுபாடுகள். குடும்ப அரசியல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அப்பாவே அரசியலுக்குள்ள வரணும். அந்த காரணமே கிடையாது. சரி, அதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கும்? நீங்கள் கூடயே இருந்தவங்க என்ன சார் குடும்பத்து பிரச்சனையை எப்படி வெளியே சொல்லுவாங்க? அவங்களே சொல்லலையே. அதாவது அப்பா என்ன குடும்ப அரசியலுக்காக எங்க அப்பா ஒதுக்கி வச்சிருக்கேன் அவர் சொன்னாரா? இல்ல. ஆனா வரலையே சார். வரலனா கட்சி ஆரம்பிக்கணும்னு முதல் விருப்பப்பட்டதே எஸ்ஏசி அவர்கள் தான். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஆமா, கண்டிப்பா கட்சி ஆரம்பிக்கணுங்கிறதுல முழு வீச்சா செயல்பட்டு இருந்தாங்க. அப்போ திரு விஜய் அவர்களுக்கு ஒரு இஷ்டம் இல்லாம இருந்துச்சு. ஆனா கரெக்டா அவங்க அப்பா அம்மா வெளியே கொஞ்சம் ஒதுங்கி போறாங்க. உடனே திரு புசி ஆனந்த் அவர்கள் உள்ள வராங்க. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்படுது. பிரம்மாண்ட மாநாடு விக்கிரவாண்டி மதுரைன்ட்டு இப்போ வெற்றிகரமாக 2வது வருடங்களா நோக்கி பயணிச்சுட்டு இருக்கதான் அது தாவேக்கா சொல்லுது. இதில் என்ன பிரச்சனை இருக்குது சார்? நான் இப்போவும் அந்த கட்சி வளர்ந்தோ அவர் ஆட்சியை பிடிச்சாலும் எனக்கு அதில் மாற்று கருத்தே கிடையாது. எனக்கும் சந்தோஷம் தான். நான் அதில் ஒர்க் பண்ணவங்கிற முறையில் எனக்கு மன நிம்மதியாக இதுதான். ஆனால் கடைசியில் தேர்தெடுத்து தெருவில் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் பக்குவமான சில விஷயங்களை சொல்லிடுவோம். நல்லவர்களை கூட வச்சுக்கிடுங்க. ஒரே ஒரு பிரச்சனை சார், இவ்வளோ அக்கறை இருக்கிறவங்க ஏன் கூட இருந்து சொல்லலை? கூட இருந்துன்னா என்ன, நேர் எதிர்ப்பா இருந்துதான் சொல்லணுமா? அப்போ கூட இருக்கும்போதே சொல்லலாம். யார் உங்களை உள்ள விடல? யார் அனுமதிக்கல? ஒரு சகுனி கூட்டம். ஒரு விஜய் அவர்கள்கிட்ட நீங்க பேசுறதுக்கு யாரும் அனுமதிக்கணுமா? திரு புசி ஆனந்த் அவர்கள் அவருக்கே சீனியர் நீங்க தான். அதான் சார், இப்போ புதுசாக வந்துட்டாங்களே ஒரு கூட்டம். இந்த கூட்டம் அவங்க அப்பாவே உள்ள விடாமல் இருக்கும்போது என்ன எப்படி உள்ள விடுவாங்க? பெத்த தகப்பனையே பிரித்தாலும் சூழ்ச்சி செய்யும் போது எஸ்ஏசி அவர்கள் உள்ள வராததுக்கு இவர்கள் தான் காரணம். ஓ, கூட நல்லவர்கள் வல்லவர்கள் எவனும் வந்துட்டா அவங்களுடைய இதை கிளந்து அவங்களுடைய வேல்யூ போயிடும், அவங்களுக்கு மரியாதை இருக்கான்னு தெரிஞ்சு இப்படி பண்றாங்க சார். அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் வருகைக்கு இவங்க எதிர்ப்பு தானே தெரிவிச்சிருக்கணும். யாரும் தெரிவிக்காங்களே. செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவர்கள் வருகைக்கு இப்படி முன்னணி இருக்கிறவங்க எதிர்ப்பு தானே. அவரும் அந்த இதுல உள்ளவர் தானே. அவரும் என்ன பெரிய தியாகி, அவர் நாட்டுக்கு என்ன தியாகம் பண்ணிட்டு வந்தவரா செங்கோட்டையன். ஒரு 50 வருடமா ஒரு கட்சியில இருந்திருக்காரு. எம்ஜிஆர் விசுவாசினாரு, ஜெயலலிதா விசுவாசினாரு, சின்னம்மா விசுவாசினாரு, புச்சியம்மா எல்லாருக்கும் விசுவாசியாக இருந்தவர். திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் போட்டுட்டு சேர்ந்துருக்காரு. என்ன அவர் பெரிய இதுவா? அவரும்
உங்கள் ஊருக்கார் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்திருக்காரு சார். ஆமாம், அவர் வந்திருக்காரு. அவரு பெரிய ஒரு தியாகச்சம்பலம். எவ்வளோ பெரிய பேச்சாளர், பேச்சாளர். காலகாலத்துக்கு அவர் பேச்சை கேட்டு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா சார்? எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா சார்? ஓட்டுங்கிறது வேறு சார். ஒரு புதிய சிந்தனை, மாற்று சிந்தனை, நல்ல இந்த மக்களுக்கு என்ன செய்யணும், நீர்நிலைகளை சரி பண்ணுறவங்க யார், விவசாயிகளுக்கு குரல் கொடுக்க யார், அந்த பயிர் பாதுகாப்பு பண்ணுறது யார், விவசாய பொருட்கள் நல்ல விலையை வாங்கி கொடுக்குறவங்க யார். இன்றைக்கி வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க சார். இன்ஜினியரிங் படிச்சுட்டு 80% வேலை இல்லை அப்படின்ட்டு ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்த வேலை வாய்ப்புக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், தொழில் தொடக்க இதெல்லாம் செய்வோம், வீட்டுக்கு ஒரு வாகனம், வேலை வாய்ப்பு எல்லாமே திரு விஜய் அவர்கள் அறிக்கையில் வரும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளவு நாட்டுக்கு கடன் இருக்குது, அவரால் அதை பண்ண முடிச்சு, அதாவது ப்ராக்டிக்கலாக பண்ணணும்னு சொல்கிறீங்க, பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. முடியாது இல்லை சார், சொல்கிறது ஈஸி சார். இப்போ அவரை பற்றி நான் குறை சொல்கிறதுக்காக சொல்கிறது ஈஸி. கடனும் அதாவது ஒரு காரும் வீடும் வாங்கி கொடுத்துருவாருன்னு அவர் சொல்கிறார். செய்துருவாரா? நமக்கு திருப்பி கேட்பாங்க, இதே மக்கள் நமக்கும் உரிமை இருக்கு இல்லையா, அவர் செய்துருவாரா? செய்ய முடியுமா? இந்த நாட்டுடைய பொருளாதார சக்தி அதுக்குள்ளே இருக்குதான்னு கேட்குறேன். எவ்வளோ பெரிய வல்லரசு நாடாக இருந்தால் கூட அதை செய்ய முடியாது சார். நம்மளும் பொருளாதாரம் தெரிஞ்சவன் தான். சும்மா சொல்கிறதுக்கு எதை வேணாலும் செய்திடலாம். ஆசை வார்த்தைகளை கூறலாம். ஆசை வார்த்தைகள் கூறுறது வந்து ஒரு லிமிட் இருக்குது சொல்கிறதுக்கு. இப்போ இந்த சமூக வலைதளங்களில் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த புலி படம் தயாரித்ததில் தான் முதல்ல பிரச்சனையாக ஆரம்பிக்குது திரு விஜய் அவர்களுக்கும் உங்களுக்கும் அப்படின்ட்டு. அதில் என்ன சார் பிரச்சனை? எப்படி முதல்ல வாய்ப்பு கிடைச்சிது? அது புலி படம் தயாரிக்கணுங்கிறது உங்களை ஆசையா, இல்லை திரு விஜய் அவர்கள் உங்கள்கிட்ட இருந்து சொல்கிறாங்களா நீ வா அப்படிங்கிற மாதிரி என்ன நடந்தது சார்? ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லைன்னு சொல்லலை. நான் அவர்கிட்ட கிட்ட வாய்ப்பு கொடுத்தது விஜய் தான். ஒரு ஹீரோ நினச்சா படம் கொடுக்க முடியும், அதுக்கு ஹீரோ தான் கொடுத்தாரு. நான் படம் பண்ணுறேன், நானும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். லைன் ப்ரொடியூசராக இருந்தேன், விஜய் படங்களுக்கே லைன் ப்ரொடியூசராக இருந்தேன், ரிலீஸ் பண்ணுறேன். அவருக்கு படம் பிரச்சனைக்குரிய படங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நான் சாதுரியமாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஒரு ஜில்லானி ஒரு படம் நம்ம தான் அதுக்கு காப்பிலாம் எடுத்து, சௌத்ரி சார் படம் தான் நான் காப்பிலாம் எடுத்து அது நல்லா பிஸ்னஸ் பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவேன். அது கத்தியாக இருக்கட்டும், நிறைய படங்கள் அவருக்கு பிரச்சனைக்குரிய படம், காவலன்னு ஒரு படம், பெரிய பிரச்சனைகள், சிக்கல்கள், சர்ச்சைகள், எதிர்கட்சிகள்லாம் அந்த படத்தை வெளிவிடாமல் தடுக்கிறாங்க. ஒரு சகோதரனா கூடயே இருந்திருக்கீங்க, எல்லா விஷயத்துக்கும் கூட இருந்து நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்த்தவர் நம்ம மேலே ஒரு அபிமானத்தில் சரி இவர் இந்த படத்தை பண்ணால் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூவி, உங்களுக்கு தெரியும். இது விஜய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட இப்போ VT சிவகுமார் பார்த்துக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கையில் தந்தார். ஆனால் அவர் படங்கள் தரதும் என் மேலே நம்பிக்கைகள் அதிகமாக வைக்க எனக்கு ஆபத்து. கூட இருக்கவங்க ஒரு சுற்றி ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க. அந்த 7-8 பேரும் என்ன நினைக்கிறாங்க, விஜய் அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரசேகர் சார் ஒதுங்க எனக்கு முக்கியத்துவம் தராரு விஜய். அந்த இடத்துக்குள்ள நான் வாரேன். அப்போ நான் படம் தயாரிக்கிற அந்த வேலைகளையும் அதுலேயும் வேகமாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சில தவறுகளை யாரை வேணாலும் எங்கே வேணாலும் சொல்லிடலாம் இல்லையா. அது வந்து பொய்யும் புறம் பேசுவதும் எங்கே வேணாலும் பேசி எதை வேணாலும் பண்ணிடலாம். அப்போ எனக்கு கெட்ட நேரத்துக்கு அந்த படம் ரிலீஸுக்கு முன்னால் முந்தின நாள் ரைடு வருது. ரிலீஸுக்கு முந்தின நாள் ரைடு வந்தால் எப்படி இருக்கும்? நாளைக்கு ரிலீஸ்னால் இந்த நேரமெல்லாம் ரைடில் இருக்கேன். ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா அரசியல் கூட இருக்கவங்களே போட்டு விட்டு VT சிவகுமார் கூட இருக்கிறவங்க யாராவது தெரியுமா சார்? 2-3 பேர் இப்போ இருக்காங்களா? இருக்காங்க. பேர் சொல்ல முடியுமா? சொல்ல இல்லாமல் சார் அது வந்து சரி, அது இன்னொரு நாள் நான் பெருசாக சொல்ல சார். அதாவது அந்த ரைடு நடத்தினவங்களே நைட்டு வீட்டில் காஃபி குடிச்சிட்டு நைட்டு இப்போ பெட்ஷீட்டு வாங்கி படுக்க தூங்க போகும்போது சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லையே சார் உங்ககிட்ட, நீங்கள் பாவம் கடன் வாங்கி படத்தை எடுத்திருக்கீங்க, எல்லாமே உங்கள் கூட இருந்தவங்க தான் சார், ஒரு 3-4 பேர் உங்கள் கூட இருக்காங்க, அவங்க தான் பெட்டிஷன் தந்து எங்களை போட்டு இது பண்ணது. இப்பவும் தப்பு திரு விஜய் மேல இல்லை, கூட இருக்கிறவங்க தானே. நான் சொல்கிறது கேளுங்க சார். கூட இருக்கவே சொல்லி கொடுத்து அவருக்கு பக்குவம் எங்கே போச்சு? சரி, பள்ளி கொடுத்து அந்த ஒரு வாரம் அவர்கிட்ட பேச விடாமல் பேசவும் முடியாது, நம்பர்கள்லாம் எல்லாமே சுவிட்ச் ஆஃப், அது இது ஆயிடுச்சு. அந்த படமும் தோல்வி. அப்போ அது ஒரு மனவேதனை எப்படி சார் இருக்கும்? இப்போ நீங்களாக இருந்த ஒரு படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி இந்த மாதிரி வந்து நம்ம எப்படியாவது வளர்ந்துட முடியாதுன்னு ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு ஆள், அடிமட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு சாதாரண ஒரு சாமானியன் அடுத்த கட்டத்துக்கு போயிட முடியாதுன்னு ஒரு ஏக்கமும் தவிப்போம். நமக்கும் குடும்பம் இருக்குல்ல சார், 2 பிள்ளைகள் இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துட முடியாது. தென் மாவட்டத்தில் இருந்து ஊரெல்லாம் விட்டு ஃபேமிலி விட்டுட்டு இங்கே வந்து இதுக்காக உழைச்சிட்ருக்கோம். சரி, இந்த மூலமாக நம்ம ஒரு லிஃப்ட் ஆகிடலான்னு இருக்கும்போது அடி மேலே அடி வருப்பது. சரி, இனி நம்ம தலைவனாக பார்த்துக்கூடாதுன்னா தலைவன் வந்து வேலையை விட்டு ஒதுங்குங்க அங்கே இருங்கன்னு நம்மளை டிஸ்டன்ஸ் ஆக்கும்போது அந்த மனநிலை எப்படி பாதிக்கப்படும் நினச்சி பாருங்க. அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார், படம் தோத்தாலும் 1000 படம் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கும். அதனுடைய அந்த படத்துக்கு பிறகு கூட அவருக்கு சம்பளம் டபுள் மடங்காக தான் ஆகுது. அவருக்கு ஒன்றும் குறைவாக இல்லை. ஆனால் நான் பாதிக்கப்படுவோம் இல்லையா, என்னுடைய கேரியர் பாதிக்கப்படும் இல்லையா. நீங்கள் என்னை வந்து அழகாக வச்சுக்கிட்டு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, என்ன நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்கரேஜ் பண்ணி வெளியே ஏதாவது தள்ளிட்டீங்கன்னா ஆஃப்டர் புலி படம் நடக்குதா? இது எல்லாமே நடக்குது சார். கூட இருந்த சதிகாரர்களால் திட்டமிட்டு இது நடக்குது. ஒதுக்கப்படுறோம். ஏன்னா கிட்ட இருந்து பேசிட்டா ஏதாவது சொல்லிப்பேன், லாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க சார், உங்கள் PRO மேனேஜர்னு சொல்லி ஏதாவது இதாகிடும், எதையோ ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. அது நமக்கு தெரியல.
எவ்வளோ லாஸ் சார் அது? பெரிய லாஸுங்கிறத பற்றியே நான் சொல்லலை சார். பட லாஸு பிரச்சனைங்கிறத பற்றியே சொல்லலை சார். ஆனால் டிஸ்டன்ஸ் ஆக்கி என்ன வெளியே தூர ஒதுக்கி வைக்காமல் பாருங்க, அந்த மனவேதனை என்னால் தாங்க முடியல சார். ஒரே காரணம் அதுதான் சார். சார் பணம் சம்பாத்தியம் பண்ணோன்னா அவ்வளோ நாலேஜ் உள்ளவன் சார். பொருளாதாரத்தில் இப்போ எக்கனாமிக்ஸில் கோல்டு மெடலிஸ்ட் தான். அதனால தான் இப்போ ஒரு பிஸ்னஸ் படம் ரிலீஸ் ஆகாத படம்னா பிடி செல்வகுமார். இவங்க படம் மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியில் எந்த படம் ரிலீஸ் ஆகுது சிக்கல் இருக்குன்னா பிடி செல்வகுமாரை கூப்பிடுங்க, ஏதாவது வழி பண்ணி எடுத்து சாதுரியமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாருன்னு அப்படி ஒரு நல்ல பேரை தான் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் இண்டஸ்ட்ரியில் விசாரிக்க, கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்கிற நான் இந்த மாதிரி ஒரு பாதிப்படைஞ்சு மன ரீதியாக எவ்வளவு ஒரு வேதனை அடைஞ்சிருப்பேன். அதுக்காக நான் தோண்டு போகல. அதுக்கப்புறமா நிறைய வெளியே படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணேன் செய்து நான் அதுக்கப்புறமே தொடர்புல இல்லாமல் போயிட்டாங்களா? இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சார் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறையுது. அப்படி ஒரு புறத்து நல்லா படுறோம் இல்லையா சில இடத்துல இருந்து. நம்ம ஒரு தன்மானம் உள்ளவன், அப்போ நம்மளாலே அங்கே அப்படிலாம் போய் கெஞ்சிட்டுலாம் இருந்து கால் விழுந்து சிவனே சாமியே அப்படின்லாம் போக தெரியும். அது வேறு சிலர் செய்வாங்க. அப்படி நமக்கும் உழைக்கிற ஒரு கடவுள் ஒரு வீரத்தை தந்திருக்காங்க சார். நம்ம ஒரு ஒர்க்காலிக் 24 மணி நேரம் வேலை செய்வேன். என் குடும்பமும் அப்படி தான். இன்றைக்கி 24 மணி நேரம் வேலை செய்வேன். எந்த வேலை செய்தாலும் செய்வேன் சார். இடம் வைப்போம், இப்போ புக்கு கடை வைப்போம், ஆன்மீக பொருட்கள் வச்சு முருகன் கடையில் வேலை பார்ப்போம், எந்த வேலையும் செய்வோம் சார். அதனால தான் கடவுள் இன்றைக்கி வேறு நமக்கு ஆஃப்டர் புலிக்கு பிறவும் நம்ம ஊரில் போய் வேலை செய்கிறோம், ரியல் எஸ்டேட் பண்ணுறோம், இடம் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். எல்லாம் நம்மளுடைய நம்பிக்கை நாணயத்தையும் பார்த்து எல்லாரும் நம்மக்கிட்ட ஒரு தொழில் நடக்குது. தொழிலில் வெற்றி ஒரு கிடைக்கிற பணத்தை வச்சு பாருங்கள், நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணுறோம். கிட்டத்தட்ட 130 பேர்த்துக்கு மேலே படிக்க வச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 40 பேர்த்துக்கு 40 கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கட்டடங்கள் கட்டி கொடுக்குறோம். எது கலையரங்கங்கள், வகுப்பறைகள்னு செய்கிறோம் இல்லையா? இப்போ உங்ககிட்ட இருந்தவன் புறக்கணிக்கப்பட்ட நான் செய்கிறோம்னா எனக்குள்ள உள்ளுக்குள்ளே இருந்தது ஒன்று, ஒரு தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கனால தான் என்னால் பண்ண முடியுது. முதல்ல உங்களுக்கு எஸ்எஸ்சி அவர்களோட தானே பழக்கம் வருது? எஸ்எஸ்சி சார் தான் எனக்கு. என்னவா சார் போறீங்க? நான் அப்போ அவர் விஜயகாந்த் படங்கள்லாம் ராஜநடை அது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் ஜெமினி சினிமாவில் எடிட்டராக இருந்தேன் சார். இன்டர்வியூ எடுக்கும்போது ஜெமினி சினிமா ஒரு பெரிய பத்திரிக்கை. அப்போ அந்த நட்பு எங்களுக்குள்ள நல்ல என்னுடைய எழுத்தை அவர் ரொம்ப பாராட்டுவார். அந்த நட்புக்கு நாளடைவில் பழக அவர் பையனை அவர் ஹீரோவாக பண்ணும்போது ஆக்குறாரு. அப்போ பிஆர்ஓ யாரை படம்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆளப்பட்டம் நல்லா இருக்குமே, பழைய ஆட்களை போட்டு அவங்க ஏதாவது பையனை தப்பாக எங்கேயும் வழி நடத்திடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் பையன் இல்லை. அப்போ யாராவது ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் வேணும்னு சொல்லி தான் என்ன செலக்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு படத்துக்கே நீங்கள் இருக்கீங்க? ஆமாம், ஃபஸ்ட்டு படத்துக்கு ஒருத்தர் பண்ணார். ஆனால் அந்த படம் பிரச்சனை ரிலீஸில் எல்லாம் கஷ்டம்னு வந்த உடனே என்ன அப்படியே ஃபுல் டைமாக வச்சுட்டேன். எனக்கு இப்போ பிஆர்ஓ மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் டைரக்ஷன் பண்ணணும்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் அவர் ஒரு பெரிய ஆள்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் வேண்டான்னு சொல்லி தான் வந்தேன் முதல்ல. சார் எனக்கு பிஆர்ஓலாம் தெரியாது சார்ன்ட்டு. அப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க அவர் பெரிய டைரக்டர், ஹிந்தி தெலுங்குலாம் பண்ணி அவ்வளோ பெரிய டைரக்டர் கேட்டு நீங்கள் இப்படி போட்டு போயிட்டீங்களே அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் சரி அவருடைய ஒரு பெரிய டைரக்டர், அவர் பையன் நிச்சயமாக நல்லா வருவாங்க, நம்ம அவங்களுக்காக போராடலாம் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த பிஆர்ஓக்குள்ளே வரோம். பிஆர்ஓவே அப்படி தான். அவர் நமக்கு அந்த ஒர்க்கு தரலைன்னா பிஆர்ஓங்கிற வேலையே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு மேனேஜராக நான் வந்திருக்க மாட்டேன். நான் வேறு ஏதாவது ரூட்டில் டைரக்ஷன் அது இதுன்னு கூட என் வாழ்க்கையை திசை திரும்பி இருக்கலாம், நல்லாவும் வந்திருக்கலாம், நாசமாக கூட எப்படி கூட போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் அவருக்கு அந்த பாடங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது. நிற்கிறோம் அப்படி, எந்த புயலோ எந்த பூகம்பமோ எந்த சூறாவளி வந்தாலும் நின்று வேலை பார்க்குறதுக்கு கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு தன்னம்பிக்கை எனக்கு ஹெல்ப் பண்ணுது. எஸ்.ஏ. சந்திரசேகர் கொடுத்த தன்னம்பிக்கை. இப்போவும் அவரோட எந்த முரண் அவரும் நானும் நல்லா இதாக தான் இருக்கேன் சார். அவர் ஒன்றும் இது பண்ணல. இப்போ கூட கட்சி நான் இப்படி போகிறேன் சார், உனக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்க நீ போனி தான் அவர் சொன்னார். அவன் நீ சும்மா இருக்க மாட்டேன், உன்னால் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது, ஆனால் என் பையன் நான் என்ன பண்ணுறது, நீ உன்னுடைய வேலையை பாரு. அவரும் எஸ்எஸ்சி அவர்களும் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறது உண்மைதான். என்ன மாதிரியான பிரச்சனைகள் சார் இந்த ஒரு டீம் வந்தது தான் அப்படின்னு? ஆனால் இதை விட சிறப்பாக பண்ண முடியுமா சார் இந்த டீமை தாண்டி? சார் அருமையாக பண்ணலாம் சார். இன்னைக்கு ஏதாவது சார் ஒரு அனுபவமே இல்லாமல் ஒரு விக்கிரவாண்டி மாநாட்டை வெற்றிகரமாக முடிச்சதாக இருக்கட்டும், நீங்கள் உடனே கரூர் ஸ்டாம்பேட் போயிடக்கூடாது. கரூருங்கிறது அது ஒரு விபத்து, எப்படினாலும் நடக்கணும். இவர் லேட்டாக வந்தது காரணமாக இருக்கலாம், எதனாலும் காரணம். ஆனாலும் ஒரு கட்டமைப்பு ஒன்று வச்சு ஓரளவு ஜூனியர்ஸாக இருந்து பண்ணிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ஆட்கள் கூட இருந்தால் இதை விட சிறப்பாக பண்ணுவீங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இருந்தாலும் சின்ன அனுபவத்துலையுமே இவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்களேங்கிறது. சின்ன அனுபவம் ஏன் சார் பண்ணுறீங்க? நீ ஒரு பெரிய அனுபவமே உங்களுக்கு எல்லா கட்டமைப்பும் பெரிய ஆளுமை உள்ள நடிகர், புகழின் உச்சத்தில் இருக்கீங்க, பணம் இருக்குது, இன்றைக்கி செல்வாக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது சார். இதில் நீங்கள் பண்ண வேண்டியதே ஒன்றும் இல்லை சார். நல்ல நல்ல ஆட்களை வச்சு திட்டமிடுதல், பயிற்சி வகுப்புகள் பண்ணுங்கள் சார். நான் தான் திரும்ப எல்லா இடமும் ஏன் ஊர் தோறும் கிராமங்கள் தோறும் பயிற்சி வகுப்புகள் பண்ணுறேங்க. எனக்கு பணமாக செலவு.
நீங்கள் எந்த இதையாவது சொல்லி இந்த புசியானது பல அறிக்கை விட்டு அதனால தான் கோவம் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இரவு பாடசாலைன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கான்னு கேளுங்க, நல்ல பப்ளிசிட்டி பண்ணிட்டு அதோட முடிஞ்சிடும். அடுத்தல பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு கம்ப்யூட்டர் பயிற்சி மையம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கம்ப்யூட்டர் சென்டர் மையம் எங்கேயா இருக்கான்னு கேளுங்க, எல்லாம் மறந்துடுவாங்க. எவரும் கேள்வி கேட்குறது? நீங்களே கேள்வி கேட்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, இலவச சட்ட முகாம்கள்பாங்க, எங்கேயா இருக்கான்னு கேளுங்க. சார் சொல்றது விஜய் அவர்கள் கண் படாம தான் இருக்கு. இதை பார்க்கறதுக்கு தான் ஒரு சந்திரசேகர் மாதிரி இருந்தாருன்னா கேட்பாரு, ஏய் தொடங்கியிருக்கோம், நாளைக்கு மக்கள் எவனா கேள்வி கேட்பான். இப்போ யாருங்க இங்கே ஆட்டு மாட்டு கூட்டம் யார் கேள்வி கேட்கறது? ஆனால் நான் கவனிச்சுட்டு இருக்கேன், இந்த இலவச சட்ட முகாமெல்லாம் வச்சுருக்காங்களே எங்கே நடந்துகிட்டு இருக்கு? இந்த இலவச இரவு பாடசாலை ஒன்று கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? எங்கே இருக்கு? மக்கள் எங்கேயா இருக்கான்னு இப்போ சொல்ல சொல்லுங்க, ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுத்து போட சொல்லுங்க. அப்போது அன்னாடம் ஏதோ ஒரு நியூஸுக்காக மட்டும் பண்ணிவிட்டு, ஏதோ ஒரு ஒரு நடிகனுடைய புகழை மட்டும் வச்சுட்டு அதை வச்சுட்டு நம்ம அறுவடை பண்ணிடலாம், மக்களை சாதாரண இதாக இடம் போட்டலாம்னு நினச்சா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது சார். இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு எஸ்ஐசி அவர்களையாகவும் இருக்கட்டும், உங்களையோ அந்த இடத்துல வச்சுருந்தாங்கன்னா இதை ஒரு ஒருங்கிணைச்சிருக்கலாம், ஒழுங்குபடுத்தியிருக்கலாம். கண்டிப்பாக பண்ணியிருப்போம் சார். அதுவரை நாங்கள் பண்ணுறது வரை கிட்டத்தட்ட ஒரு 100 மாநாடுகளுக்கு மேலே அவங்க நடத்திருக்கோம். மாநாடுனா ஒரு ஆடியோ ரிலீஸை வெளியூரில் வச்சுருக்கோம், ரசிகர் மன்ற ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஊர்களையும் பண்ணியிருக்கோம். என்றைக்குமே எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. அதில் ஒரு ஒழுக்கம் இருக்கும், அதில் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், ஒரு டிசிப்ளின் வேணும் சார் எதுக்கும். ஓகே சார், இப்போ திரு புசி ஆனந்த் அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குற அளவுக்கு எந்த டைமில் நெருக்கம் சார் அவங்க? இல்லை, அவங்க அப்பாவை ஒரு தள்ளி வைக்கிறார் சார். அப்பாவை தள்ளி வச்சோன்னா அப்பா ஏதோ ஒன்று அவரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்தோடனே அதுக்கு புசி ஆனந்த் மாதிரி உள்ளவங்களா சார் கிடைச்சாங்க. ஏய் மரத்தில் யாராத, கரண்ட் கம்பில் நிற்காத, அடிபட்டுறோம், இது சொல்கிறதுக்கு ஒரு புசி ஆனந்த் தேவையில்லை. பொதுச் செயலாளர் எவ்வளோ பெரிய ஆளுமை உள்ள ஒரு இது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இது விவாதம் எங்கே இருக்குது? நடு ரோட்டில் இருந்து விவாதம் நடக்குது. ஒரு பொதுச் செயலாளர் எந்த இடத்துல இருக்கணும்? பிளாக் டிக்கெட் விற்கிற மாதிரி நடு ரோட்டில் நிற்கிறாங்க. அவங்க ஆர்குமெண்ட் மற்ற கட்சி மாதிரி இல்லாமல் நாங்கள் தரையில் இறங்கி பண்ணுறோங்கிறத காட்டுறதா? இதுவாக அப்படிதான் இதுவாக தரையில் இறங்கி பண்ணுறது சார். ஒரு முறையாக அவங்க பண்ணுறாங்க. கரூர் சம்பவமாக நடக்கக்கூடாது, இந்த பொம்பளை அழகாக பண்ணுறாங்க, சிஸ்டமாக பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள தொந்தரவு பண்ணுறீங்க நீங்கள் போய், அதுதான் சார் தப்பு. இது சீனியாரிட்டியில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் தான் இருக்காங்களே, அதுக்கு மேலேயும் சீனியாரிட்டி இருக்காங்களா அந்த மக்கள் இயக்கத்தில், விஜய் மக்கள் இயக்கத்தில்? இல்லை, இப்போ இடையில தொடங்குனது தானே விஜய் மக்கள் இயக்கம். சார் தொடங்கினார், சந்திரசேகர் சார் தொடங்கும் போது யாரையோ போடலான்னு சொல்லும்போது 2-3 பேரை போட்டார் மாதிரி அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் பாண்டி அவர்கள் எல்லாமே சீனியர்னு சொல்கிறாங்க. லெஃப்ட் பாண்டி இல்லை சார், பாஸ்கர்னு ஒருத்தர் இருந்தார், ஜெயசீலனி ஒருத்தர் முதல்ல ஆரம்பத்தில் தலைவராக இருந்தார், அவர் இறந்து போயிட்டார். அப்புறம் ரவிராஜானி ஒருத்தர் செக்ரட்டரியாக இருந்தார். சரி, அவங்கக்கிட்ட அந்த திறமை இருக்கோ இல்லையா, நீங்கள் அவங்கள வெளியே, ஆனால் அவங்களாம் பாவம் அவமானப்பட்டு வெளியே போகும்போது தான் கஷ்டமாக இருக்குது சார். சார் அவங்க வெளியே போகும்போது அவங்களுக்கும் ஒரு மரியாதை சொல்லி, அவங்க உங்களோட ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டு நீங்கள் இருக்கும்போது இருந்தவங்க இல்லையா, அவரெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் லாயர்களெல்லாம் வச்சு வெளியே துரத்துறாங்க வீட்டை விட்டு. இந்த மாதிரி சம்பவங்கள் பார்க்கும்போது தான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எம்ஜிஆர் இருந்தால் இது செய்வாரா சார்? கூட வேலை பார்க்குறவனே போலீஸை வச்சு வெளியே அடித்து துரத்துவாரா? அப்போ அதுதான் நம்ம இந்த கம்பேரிசன் பண்ணுறோம். இப்போ நமக்கு அது வேதனையாக தெரியுது. எனக்கு அவன் என்ன இப்போ போனான்னா எனக்கு என்னன்னு நான் இதை சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் எவ்வளோ வேதனை வலி நீ நினச்சி பாருங்க. அவன் குடும்பத்தை நினச்சி பாருங்கள். அந்த பிள்ளைகளோட வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த லாயருக்கு 10 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்க, அதை அவனுக்கு செலவு பண்ணியிருக்கலாம் இல்லையா? இப்போ சமூக வலைத்தளங்களில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க சார், நீங்கள் திமுக இணைஞ்சவங்க புலிப்பட அந்த தோல்வியில் விரக்தியில் தான் நீங்கள் போய் ஒரு கட்சி ஆரம்பித்ததாக இருக்கட்டும், ஒரு பொது கட்சியில் போய் சேர்ந்ததாகவே இருக்கட்டும், விஜய் அவர்களை ஒரு வெறுப்பாகவே பார்க்குற நிலைமை வருது ஆஃப்டர் புலிப்படம் தான். இதுதான் உண்மையா சார்? புலிப்படம் தான் சார் என்னுடைய அந்த புலிப்படம் பண்ணாமல் இருந்திருப்போம்னா இன்னும் இருந்திருப்பானா கூட இருக்கலாம். என்னை பக்குவப்படம் வச்சது, என்ன ஒரு சங்கு தீக்குள்ளே இருந்தால் அவர் பக்குவப்படம் வைக்க முடியா, அதை பண்ணது புலிப்படம் தான். புலிப்படத்துக்கு பிறகு அவர் நம்மளை கண்டுக்காமல் விட்டது எனக்கு வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த சமூக வலைத்தளங்களை எப்படி பேசிகிட்டு இருக்க முடியுமா? நான் விஜய் கூட இருந்தால் இப்படி பேச முடியாது. இன்றைக்கி என் கருத்துக்கள்லாம் வெளியே வராது. ரசிகர்கள்லாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? அப்போ என்ன ஒரு தலைமை பண்புக்கு வர வச்சது புலி தான். நான் பட்ட அவமானம், புலி மூலமாக நான் பட்ட தோல்வி, விஜய்கிட்ட இருந்து வெளியே துரத்தப்பட்டது, இதெல்லாம் என்னுடைய இன்னொரு கட்ட வளர்ச்சிக்கான காரணமாக தான் நான் பார்க்குறேன். அவர் என்ன ஒதுக்குனதுனால வந்த வேதனை இருக்குது சார், வலி இல்லாமலாம் இல்லை, வலி உண்மைதான். இப்போ முதல் படங்கள்லேருந்தே நீங்கள் கூடயே இருக்கீங்க சார். இப்போ விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் பேசும்போதாக இருக்கட்டும், விஜய் சார் அவர் சிஎம் சார்
சிஎம் அங்கிள் அப்படிங்கிற அந்த தோரணை என்னை தொடுங்க, என் மக்களை தொடாதீங்க, என்னை தாண்டி அந்த மாதிரி பேசுகிற ஆள் தானா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு முன்னாடி வரைக்கும் திரு விஜய் அவர்களை ரொம்ப காமாக பேசாமல் அமைதியாக அப்படி தானே பார்த்துருக்கோம். அவர் இப்படி பேச வேண்டிய ஆளா இன்னொன்று திமுகவை இவ்வளோ கடுமையாக விமர்சிக்கிறதுக்கான காரணம்? இல்லை இதில் என்ன இப்படி இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் என்ன வேண்டிய கிடையாது. இப்போ சிஎம் சார்னு வச்சுக்க அவரை இது பண்ணுறது அங்கிள்னு சொல்கிற அளவுக்கு அவர் என்னைக்காவது இவரை பற்றி எதுவும் பேசுனதும் கிடையாது. என்னைக்காவது சிஎம் வந்து அவர் பவரில் இருக்கார். என்னைக்காவது இவரை ஒரு ஆளாட்டு நினச்சி விஜயை பற்றி பேசுகிறாரா என்னைக்காவது? உங்களுக்கு தெரியாது சார், சிஎம் அங்கிள் தானே கூப்பிடுவாங்க விஜய் அவர்கள். அங்கிள்னு என்னைக்கும் போட மாட்டாங்க. ஒரு மரியாதைக்குரியவர் அங்கிள்னு அதாவது சொந்த உறவுகளை உறவுகள் மாதிரி தானே இருந்தாங்க. கிடையாது கிடையாது. நீங்க இன்னைக்கு ஒரு பெரிய பவர்லான பொறுப்புல இருக்கீங்க சார். அப்ப அந்த அங்கிள் கூப்பிட்டது ஒரு நக்கலுக்காக நையாண்டிக்காக. நீங்க அதுக்கு பிறகு இதையே சொல்லலாம். ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா மாண்புமிகு முதலமைச்சர் ஏன் சொல்றோம், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏன் சொல்றோம், பொசிஷன் அந்த அந்த இதுக்கு கொடுக்குற டிக்னிட்டி சார். ஏன் ரெஸ்பெக்டட் சார்னு சொல்றோம் அதிகாரிகளை பார்த்து? அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அதுதான். முதலமைச்சர்னா நம்ம நாட்டு மக்கள்லாம் சேர்ந்து நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் சார். அவங்கள சாதாரண அங்கிள் அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் நினச்சி பாருங்கள். அதெல்லாம் தவறான மெச்சூரிட்டி இல்லாமல் எவனோ எழுதி கொடுக்கறதெல்லாம் இப்படி பேசுங்க, அப்படி பேசுனா அப்படி இதாகிரும், இப்படி நெகட்டிவாக பேசுனா தான் இதுவாகும், அது அந்த மாதிரி பேசுகிறது. நீங்கள் உங்களுடைய கேரக்டர்லேருந்து மாறுறீங்க. உங்கள் கேரக்டரை நீங்கள் அமைதியாக பேசுகிறது, சைலண்டாக சொல்கிறது, அது ஒரு நல்ல கேரக்டர் தானே. அதையே மாற்றினீங்க. அந்த டோன் அவரோட டோன் இல்லையா சார்? இது அரசியலுக்காக வந்தது. அது வேற மாதிரில இருக்கு உங்களுக்கு. அவருக்கு நீங்க பேசுனதுலாம் அவருக்கு இந்த மாதிரி பேசுற ஆள் கிடையாது. அப்படி பேச மாட்டாரு. இது இந்த அரசியலுக்காக இப்படி பேசினாதான் உங்களுக்கு டார்கெட், உங்களுக்கு இதுவாகும், நீங்க வேற இடத்துக்கு போயிடுவீங்க, உங்களுக்கு பெரிய மக்கள் செல்வாக்காக அப்படி இப்படின்னு எதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி ஒருத்தங்க உண்மைக்குமே அவங்க யாரோ டைரக்ட் பண்றாங்க, எழுதி கொடுக்குறாங்களா? கத்தி பேசுறது இப்பதானே பேசுறாரு. ஏன் கத்தி பேசணும்னு கேட்குறேன். இதுக்கு முன்னாடியா அவருக்கு கேரக்டர் அது இல்லைல்ல. சில இப்போ சீமான் கத்தி பேசுவாருக்கிறது அவர் கேரக்டர், வைகோ கத்தி தான் பேசுவாருங்கிறது அவர் கேரக்டர். ஆனால் விஜய் அப்படி கத்தி பேசுகிற கேரக்டர் கிடையாது இல்லையா? ஏன் இப்போ அதை அப்படி உருவாக்குறாரு? உங்கள் கேரக்டர்ல இருந்து உங்கள் குணத்துல இருந்து மாறுபடுறது இல்லை. அது யாரோ சொல்லி கொடுக்குறாங்க. ஆமாம், சொல்லி கொடுக்குறாங்க. எழுதி கொடுக்குறதும் உண்மை. எழுதி கொடு சார். பாண்டிச்சேரி சமூகத்திலலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இது பாரதியார் பிறந்ததை பற்றி அவர் சொல்ல. பாரதியார் பிறந்தது யாருக்கு? எல்லாத்துக்கும் ஒரு பாடம். நானே 4ஆம் கிளாஸ் பாடத்தில் படிச்சிருக்கேன். என்ன ஞாபகம் இருக்குது, புதுச்சேரியில் பிறந்தார். இதெல்லாம் அதாவது ஒரு 10 நிமிஷம் பேசுகிறீங்கன்னா 10 நிமிஷம் அந்த மக்களுக்கு, அந்த மக்களை பக்குவப்பட வைக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும் சார். உங்கள்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்குது, உங்களுக்கு அந்த புகழ் இருக்குது, உங்களுக்கு அந்த செல்வாக்கு இருக்குது, ஏதோ ஒரு வகையில் மக்களை ஈர்த்து வச்சுருக்கீங்க. அந்த ஈர்ப்பை நல்ல வகையில் பயன்படுத்தி அந்த ரசிகர்களை அதை பக்குவப்படுத்தி பயிற்சி கொடுக்க முடியும் அவர் நினச்சா. ஒரு சாமானிய ஒரு ஹிட்லர் மக்களை அப்படி கண்ட்ரோலில் வச்சுருந்தார், மக்களை அப்படி மெஸ்மரிசன் பண்ணி வச்சுருந்தார். அதே மாதிரி இவர் நினச்சா பண்ண முடியும் சார். அதில் விட்டுட்டு சம்மந்தம் இல்லாதவங்ககிட்ட சவால் விடுறது. அதே மாதிரி அவர் கூட இருக்கிறவர் அவர் பாருங்க ஆதவ அர்ஜுனானி ஒருத்தர், மோதி பாப்பமா பாருங்க, அவர் போக்கில் அவர் ஆட்சி மக்களுக்காக ஏதாவது பண்ணுறதுக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, நல்லது கெட்டதை பண்ணிட்டு இருக்காரு. மோதி பாப்பாவோட ரவுடிசம் பண்ணுறமா இல்லையா? தொட்டுப்பார் இல்லை ஒரு சினிமா பாணியிலேயே தொட்டுப்பார். கல்லூரி மாணவர்கள்லாம் வருவாங்களாம் பாருங்க. இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ கஷ்டத்தை இந்த மாணவர்களை எப்படியா மீட்டெடுக்க முடியாமான்னு அவங்க எங்கேயா பாதை மாதிரி போயிடுவாங்க. நீ தகுப்பன் தாயெல்லாம் உயிரை கையில் பிடிச்சிட்டு வாழ்ந்தா ரவுடிசம் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாரு. தொட்டுப்பார் கல்லூரி மாணவர்கள்லாம் வருவாங்க. இப்போ எவ்வளோ திமிர் இருக்கணும் பாருங்கள் சார் பேச்சுகளில். ஓகே சார், கம் டு த பாயிண்ட். இப்போ டிஎம்கேல எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது, குறிப்பாக திமுகவில் இணையிறதுக்கான காரணம் என்ன சார்? அது ஒரு கட்டுக்கோப்பாக இப்போ இன்னைக்கு போயிட்டுருக்கு சார். இன்றைக்கி இந்த 5 வருஷம் அழகாக கொண்டு போயிட்டாங்க, ஆட்சி பண்ணிட்டாங்க இல்லையா? நிச்சயமாக அடுத்தாலையும் அவங்களுக்கு தான் சார் வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு கூட்டணி கணக்கோ இல்லை மக்கள்கிட்ட ஏதோ அவங்க நல்லது செய்திருக்காங்க கணக்கோ. இப்போ ஏடிஎம்கேல அவங்களால கண்டிப்பாக அதை ஸ்டாண்ட் பண்ணி வர முடியாது. ஏன்னா அவங்க கண்ணா பண்ணாடி பிரிஞ்சு அவங்க ஆட்சியில் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேவை கொண்டு கம்பரிஷனுக்கு வர முடியாது. இவங்க தாவேக்கா உங்களுக்கு தெரியுது இன்னைக்கு. இப்போமே இந்த தத்தக்க பத்தக்கான்ட்டு மூச்சு திணறிப்பி நிற்கிற மாதிரி நிற்குது. ஓகே சார், இப்போ உங்களோட அனுபவத்தில் என்றைக்குமே ஒரு புத்திசாலித்தனமாக யோசிக்கிறது அப்படிங்கிறப்ப ஒரு அரசியல்வாதியாகவும் உங்களுக்கு அனுபவங்கள் இருக்குது, அதனால கேட்குறேன். இப்போ தாவேக்கில் இணைஞ்சா ஒரு 100ல் ஒருத்தரா, 50ல் ஒருத்தரா, ஏன் 10ல் ஒருத்தராக கூட உங்களால் இருக்க முடியும். விஜய் அவர்களோட நேரில் பேசி கலந்துக்கலாம். அங்கே 50லேயோ 10லேயோ 100லேயோ ஒருத்தராக இருக்கிறது பெட்டரா,
இங்கே 1000லையும் 5000லையும் 5 லட்சத்துலையும் ஒருத்தராக இருக்குது பெட்டரா? நான் 5 லட்சத்தில் ஒருவராக இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு மரியாதை முக்கியம் சார். இன்னைக்கு கூப்பிட்டு ஒரு ராஜ மரியாதை கொடுத்து என்னை வந்து உட்கார வைக்கிறாங்க சிஎம் கூட. நீங்கள் ஏன் கூட மாட்டேங்கிறீங்க? நான் உங்களை கட்டமைக்க நான் தான் உழைச்சேன். என்ன நான் தான் முதன்மை நந்தி மாதிரி இருந்தேன் அவர் கூடல. அவங்க அப்பா இடத்துல என்ன சந்திச்சுட்டு தான் உள்ளே போக முடியும். அதனால் நான் வந்து ஒரு தப்பான ஏதாவது வழியில் உள்ளவன், இல்லை ஒரு ராங்கான ரூட்டில் உள்ளவன், ஒரு நெகட்டிவ் ஷேடாக உள்ளவன்னா என்ன நீங்கள் புறந்தள்ளலாம். இல்லை உழைக்க தெரியாதவன், ஒரு சாதுரியம் இல்லாதவன், இல்லை பொது நோக்கம் தெரியாதவன் இருந்தால் எதையும் நம் அதாவது ஒரு அகிம்சை வழியில் அன்பான வழியில் சாதிக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு இந்த ரசிகர் மன்றத்தெல்லாம் வழக்குக்கு அவ்வளவு பாடுபட்டவன். யாரோ ஒரு சிலர் செய்த சதிகளால் நாம் பிரிக்கப்பட்ட பிறகு நாம் எவ்வளோ வகையில் உள்ளே போகலான்னு பல முயற்சிகள் பண்ணேன். அவங்க அப்பாவே பல முறை என்கிட்ட சொல்லிக்க, நீ ஒரு ஆள் உள்ளே போனாலே போதும், எனக்கு திருப்தியாக இருப்பேன், என் பையன் யார் கூடாலேயே சிக்கிறக்கூடாதுன்னு அவருக்கே அந்த ஆதங்கம் உண்டு. தவறானவர்கிட்ட மாட்டிக்கிட்டு என் பையன் வாழ்க்கை போயிடக்கூடாதுங்கிற வருத்தம் அவருக்கு ரொம்ப இருக்குது. எப்படியாவது நீ போயிட்டா எனக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியாகிடும். இந்த அவருக்கு ஒரு ஏஜ் ஆகிடுச்சுல சார், பையன் கூட ஒரு நல்ல 2 3 4 வராது போய் சேர்ந்துட்டாங்கன்னா பையன் வந்து ஒரு நல்ல இதாகி போயிடும் அப்படின்ட்டு யாருமே இல்லைங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது சார். அவர் தப்பாக முடிவு பண்ணுவாரா? பையனுக்கு எதிராக முடிவு பண்ணுவாரா? ஒரே மகன், அந்த மகன் நல்லா இருக்கணும்னு தானே நினைப்பார். அவருக்குள்ளேயே அந்த ஏக்கங்கள் இருக்குது சார். சில நல்லதுகளை புரிய வைக்க முடியாது சார். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். சைத்தான்கிட்ட எவ்வளோ வேதாந்தம் ஊதுனாலும் அந்த சைத்தானுக்கு வந்து அந்த வேதங்கள் புரியாது, தெரியாது. இப்போ கூட ஒரு 7-8 சைத்தான்களை கூட சேர்த்துட்டாங்க. இதிலிருந்து எப்படி விடுதலை ஆக போகிறாருங்கிற இதுதான் இருக்குது. நிறைய பேருக்கு வேணால் விஜய் போடுற சவாலில் அவர் ஏதாவது எப்படி மாற்று அரசியலை கொண்டு வர முடியுங்கிறது அங்கே இருந்து. அதனால திமுக பக்கம் இருக்கிறீங்க. அதனால இப்போ நீங்கள் இணைஞ்சப்போ பார்த்தோம், தளபதி ஸ்டாலின் அவர்கள் வாப்பா பக்கத்தில் வா அப்படிங்கிறது கூப்பிட்டு அது எவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்துச்சு சார்? இது ஒரு சந்தோஷம் தானே சார், நம்ம உழைச்ச உழைப்புக்கு. சார் நான் வந்து என்ன இவர் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டாரு, எனக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லைன்னு தான் நான் ஒரு சாமானியனாக இருந்தால் என்ன செய்திருப்பேன் சார், வீட்டுக்குள்ளே முடங்கி. ஏன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க சார். ஒரு பெரிய ஹீரோவை விட்டுட்டானி வைங்களாம், அவனை நம்பி இருந்திருக்கோம், ட்ராவல் பண்ணியிருக்கோம். பலரும் அப்படி தான் போனவங்கலாம் யாருமே காணலை. ஆனால் நான் அப்படி இல்லை சார். இந்த பீனிக்ஸ் பறவை இப்போ இதிலேருந்து வரப்பாங்க, சாம்பல்லேருந்து உயிர் பெற்று வரப்பாங்க. நம்ம அப்படி வந்திருக்கோம் சார், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் சார். இப்போ உங்களுக்கு இந்த அங்கீகாரம், இந்த மரியாதை எல்லாமே இது தளபதி ஸ்டாலின் அவர்கள்கிட்டே கிடைக்குதுன்னா அதுக்கெல்லாம் போட்டது அந்த ஒரு பெரிய ஃபேம், விஜய் அவர்களோட உடனே இருந்தவர் பிடி செல்வகுமார் அப்படிங்கிற அந்த ஒரு நேமால தான் சார் இவ்வளவு கிடைக்குது உங்களுக்கு. அவர் கூட அதில் மாற்று கருத்து இல்லைல்ல? ஆமாம், அவர் கூட இருந்தாருன்னா அவர் கூட இருந்து வேலை தானே பார்த்துருக்கேன். நான் வேற ஒன்றும் தப்பு பண்ணலையே, அவர் கூட இருந்து நல்லது தானே பண்ணியிருக்கேன். நல்லது பண்ணலான்னா பேரை போடுவாங்களா? சரி, எத்தனை பேருக்கு அந்த பேரை போடுறாங்க சொல்லுங்க பார்ப்போம். அவர்கிட்ட எத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க? ஜேபின்னு ஒருத்தர் வேலை இருந்திருக்காரு, பாண்டியன் ஒருத்தர் வேலை பார்த்துருக்காரு, நாயுடுன்னு ஒருத்தர் வேலை பார்த்துருக்காரு. 50 பேர் வேலை பார்த்துருப்பாங்க சார். 50 பேரும் போடுவாங்களா? வந்து எதாவது செய்யட்டும், நானே சவால் விட்டு சொல்கிறேன், வந்து செய்யட்டும், யார் பேரையா போடுவாங்களா? செய்யணும் சார், குவாலிட்டி வேணும். நான் வெளியே வந்து நான் யாருக்கிறத காட்டியிருக்கேன், வேலை பார்த்துருக்கேன். ஒரு அரசியல் கட்சியும் ஆரம்பிச்சு ப்ரூவ் பண்ணி நான் போனாலும் ஒரு நடிகனாக போட்டுருவோம் சார். ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் நானாக போனால் கூட ஒரு பத்திரிகையில் செய்தியாக எடுத்து போடுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் சார். நான் உழைச்சிருக்கேன் அதுக்காக. பெரிய அவங்கள மாதிரிலாம் இல்லை, ஆனால் என்னுடைய லெவலுக்கு இருந்து போராடி இருக்கமில்ல, எவ்வளோ வலியை சம்பாத்தியம் பண்ணியிருப்போம் சார். கடினமான வலிகள் சார், உழைக்காமல் வர முடியாங்கிறதுக்கு நாம் ஒரு ஆள். நான் எந்த இதுலேயும் ஒரு சின்ன தவறான வழியிலேருந்து சம்பாத்தியம் பண்ணக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறேன். அப்போ எப்படி நான் வளர முடியும்? நான் ஒரு நடிகனா? அப்போது அந்த கஷ்டம், நான் உழைச்ச உழைப்பு எனக்கு அதுக்கு ஒரு காலங்கள் வரும்போது இவ்வளோ காலம் வெயிட் பண்ணேன். ஒரு கட்சியில் இருந்து அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, அவங்க நல்ல மரியாதையோடு செய்கிறாங்க. அந்த உழைப்பை அவங்க பார்த்துருக்காங்க, வாட்ச் பண்ணியிருக்காங்க. வாட்ச் பண்ணாமல் கூப்பிடுவாங்களா? அவ்வளோ பெரிய கட்சியில் நான் எதுக்கு என்ன கூப்பிடணும்? அவங்க ஆளுங்கட்சி எதுக்கு? இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, அவ்வளோ இருக்கும்போது நான் எதுக்குன்னு கேட்குறேன். இவராலையும் நமக்கு தேவைப்படுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? அதை ஏன் உங்களுக்கு நினைக்க தோணலைன்னு கேட்குறேன். என்னை உள்ள வரவிடாமல் இணைப்பதை தடுப்பது யார்? இறுதியாக சார், இப்போ பிரிஞ்சு வந்துட்டோம், இனிமேல் விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வைஸாக ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? விஜய் அவர்கள் உண்மையிலே சொல்லப்போனால் என்றைக்கும் அவர் நல்லா இருக்கட்டும். நான் அவங்க கூட ஏன்னா நாங்கள் பெட்ரூம் வர, அவங்களுடைய கிச்சன் வர போகிற ஆளுன்னா, அவர் வளர்றதை ரசித்து பார்த்தவன், அவருக்காக பல புத்தகங்கள் நடத்தினவன். தீயவர்களை வந்து அவர் அதாவது அடையாளம் கண்டுக்கிடணும். இந்த மாதிரி பேட்டிகள் மூலமாக பல இடங்களில் பார்க்கும்போது செல்வகுமார் இதை சொல்கிறாரு, ஏன் சொல்கிறாருன்னு அவர் மனசுக்குள்ளே போய் குத்தணும். தப்பானவங்கள ஒதுக்கணும். நல்ல ஜால்ரா போடுவான்,
ஒரு ஆதவ அர்ஜுனா யார்? நான் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்? அவன் மச்சினனே தங்கச்சியை கட்டி கொடுத்தவனே அவன் தப்பானவங்கிறான். என் குடும்பத்தை பிரிச்சுட்டாங்கிறான், அமாவாசைங்கிறான். அந்த பொண்ணை வந்து 10 வயசுக்கு கம்மின்னு சொல்லி அந்த பொண்ணை தவறாக சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கான் அவர் ஜெயிலில் இருக்கும்போது. அப்போ தப்பானவன் என்ன செய்வான் கடைசி வர? நான் அதுக்காக தான் விஜய்க்கு ஒரு தேள் கதையை கூட சொன்னேன். தேள் வந்து அதுக்கு வேலையை தான் செய்யும், அது யாரையும் காப்பாற்றாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நல்லவர்களை கொஞ்சம் கூட வச்சுக்கிடுங்க. உங்கள் பாதுகாப்பு முக்கியம், உங்கள் உயிர் முக்கியம். உங்களுடைய செல்வாக்கை சிதைக்கிறதுக்கு பல திட்டங்கள் நடக்குது பின்னால். நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்ற இப்போ எங்களுக்கு என்ன வேண்டி கிடக்கு? சிஎம் ஆகுங்க, நீங்கள் சிஎம் ஆகணும்னு முதல் வாழ்த்துக்கள் சொன்னதே நான் தான். என்னுடைய இதுதான் என் முதல் வாழ்த்தில் இருக்கும். அண்ணன், என்னுடைய உடன் பிறந்த சகோதரன், உடன்பிறவா சகோதரன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வாழ்த்துக்கள். முதலமைச்சர் ஆவார்னே நான் தான் போட்டேன், அது நியூஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு நடக்க 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 சம்பத்தை பார்த்து நல்லா யோசனை பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குங்க? 75 வயசை தாண்டி ஒரு செங்கோட்டையன் என்ன உழைப்பு உழைச்சிருவார்? அந்த அளவுக்கு அவர் என்னத்தை அவர் உழைக்கணும்னா அதிமுகவை சரி பண்ணியிருக்கலாம் கூட இருந்து. அவர் இங்கே வந்து என்னத்தை பண்ண முடியும்? நாஞ்சில் சம்பத்தால் என்ன பண்ண முடியும்? ஆதவ அர்ஜுனால் என்ன பண்ண முடியும்? ஒரு வேறு மாதிரி ஒரு திட்டம் போட்டு நம்ம அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணலாம், ஆட்சி பிடிச்சிடலாம், நம்ம அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணலான்னு ஏதோ ஒரு சதி திட்டம் திட்டுவாங்க இல்லையா? ஒரு அலிபாபாவும் 18 திருடர்களுங்கிற மாதிரி அவங்க ஒரு சதி திட்டங்கள் நடக்குது. அந்த சதி திட்டத்தில் நான் நேசித்த ஒரு தலைவன், நான் நேசித்த ஒரு ஹீரோ அவர் மாட்டிக்கிறக்கூடாது. அதுதான் என்னுடைய எப்பொழுதும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற இப்போ ஒரு அட்வைஸ் அவருக்கு. நன்றி சார். நன்றி சார், நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ், மை சாய்ஸ்.